அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா அம்மா பாத். வங்கியில் வைப்பில் வைத்த பணத்திற்கு கிடைக்கக்கூடிய வட்டியை நாம் பயன்படுத்தலாமா என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தில் வட்டி எந்தளவு பாரதூரமான ஒரு பாவம் என்பது நம் எல்லோருக்குமே தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டி சாப்பிடுகிறவர், சாப்பிட கொடுக்கிறவர், அதற்கு சாட்சியாக இருக்கக்கூடியவர், அந்த டீலிங் பற்றி எழுதுகிறவர், இவர்கள் அனைவரையும் சபித்துள்ளார்கள் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். வட்டி சாப்பிடுவது என்பது அல்லாஹுடைய தூதரோடு போர் தொடுப்பதற்கு நிகரான ஒரு பாவமாக அல் குர்ஆன் அடையாளப்படுத்துகிறது. எனவே ஒரு முஃமின் வட்டியை வெறுக்க வேண்டும், வட்டியின் பக்கம் போகாமல் இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இப்போது உலக நடைமுறையிலே நம்முடைய பணங்களை பாதுகாப்பதற்கும் பரிவர்த்தனை செய்வதற்கும் வங்கி என்பது மிக முக்கியமான ஒரு ஊடகமாக காணப்படுகிறது. இது ஒரு தவிர்க்க முடியாத சூழலாகவும் நிலையாகவும் மாறியிருக்கிறது. இந்த நேரத்தில் வங்கியோடு நாம் டீலிங் செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டால் நிர்பந்தம் என்கிற அடிப்படையில் நாம் வங்கிகளோடு தொடர்பை வைத்து கொள்வதை இஸ்லாம் அனுமதிக்கிறது. இந்த நிர்பந்தமும் நமக்கு ஹலாலான வட்டி இல்லாத முறைகளில் போக வழி இல்லாத போதுதான் அனுமதிக்கப்படுகிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஹலாலான முறையில் போவதற்கு நமக்கு வழி இருந்தால் அந்த வழியில்தான் கண்டிப்பாக நாம் போக வேண்டும். சில நேரங்களில் ஒப்பீட்டு ரீதியில் குறைவான நிலையில் உள்ள சந்தர்ப்பங்களாக இருந்தால், இப்போ ஒன்று நேரடியான கடுமையான வட்டியாக இருக்கிறது, இன்னமொன்று அந்த அளவுக்கு இல்லாமல் இஸ்லாமிய கொடுக்கல் வாங்கல் முறைக்கு நெருக்கமானதாக இருக்கிறது என்றால், அந்த கடுமையான வட்டி வழிகளை விட்டுவிட்டு இந்த நோமலான வழிக்கு நாம் வர வேண்டும் என்பதும் இஸ்லாம் வலியுறுத்துகிற ஒரு விஷயமாகும். இப்போ வட்டி வங்கிகளிலே இருக்கக்கூடிய கணக்கு முறைகளில் ஒன்று சேமிப்பு கணக்கு முறை இருக்கிறது, இன்னும் ஒன்று கரண்ட் அக்கவுண்ட் நடைமுறை கணக்கு முறை இருக்கிறது. இப்போ சேமிப்பு கணக்கை பொறுத்தவரையில் அது நமக்கு வட்டிக்காக உருவாக்கப்பட்ட ஒன்றாகவே காணப்படுகிறது. எனவே நிர்பந்தத்தின் அடிப்படையில் இந்த வங்கிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் நடைமுறை கணக்குகளை பேணிக்கொள்வது தான் பொருத்தமானதும் சிறந்ததும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அறியாமையினால் அல்லது மாற்று வழி இல்லாமல் சேமிப்பு கணக்குகள் வைத்திருந்து அந்த சேமிப்பு கணக்குகளின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய வட்டியினுடைய நிலை என்ன என்று கேட்டால், இதிலே அந்த பணம், உதாரணமாக நாம் 1,00,000 ரூபாய் சேமிப்பு கணக்கில் வைத்திருக்கிறோம், நமக்கு ஒரு 1000 ரூபாய் வட்டி வந்திருக்கிறது என்றால், இந்த 1000 ரூபாய் உண்மையிலே நம்முடைய பணம் அல்ல என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடாகும். அந்த பணத்தை நாம் எடுக்கக்கூடாது என்பதுதான் சரியான கருத்துமாகும். இருந்தாலும் கூட அந்த பணம் நம்முடைய கணக்கிலேயே முதலீடு செய்யப்படுகிற போது, அந்த பணத்தை நாம் வெளியிலே எடுக்கிற போது தான் அதை நாம் அந்த இதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. அப்போ அந்த பணத்தை, அந்த 1000 ரூபாவையும் வெளியிலே நாம் எடுக்கிற போது அதை நாம் பயன்படுத்தலாமா என்று கேட்டால், நிச்சயமாக நாம் அதை பயன்படுத்துவது கூடாது. அது நமக்கு ஹராமானது. ஏனென்றால் தெளிவாக அது வட்டி பணம் என்பது நமக்கு தெரியும். அப்படியாக இருந்தால் அந்த பணத்தை என்ன செய்து விடுவது என்று கேட்டால், அந்த பணத்தை எரிக்கலாமா என்று கேட்டால், பணத்தை எரிப்பதை இஸ்லாம் நமக்கு அனுமதிக்கவில்லை. இப்போ வங்கியிலும் அந்த பணத்தை விட்டு வர முடியாத சூழ்நிலை, எடுத்து எரிக்கவும் முடியாத சூழ்நிலை என்றால்
உலமாக்கள் சொல்கிறார்கள், அந்த பணத்தை எடுத்து ஏதாவது ஒரு பொது தேவைக்காக நன்மை நாடாமல், ஒரு இபாதத் செய்கிற உணர்வு இல்லாமல், ஜஸ்ட் ஏதாவது ஒரு பொது தேவைக்காக வேண்டி அதை பயன்படுத்திவிட்டு போவது தான் சரியான வழிமுறை என்று கூறுகிறார்கள். வல்லாஹு தஆலா ஆலம்.